ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. எஸ்டெட் 2026 மேத்ஸ் மாடல் கொஷின் பேப்பரை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான கேள்விகள், அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை கொண்டு வந்துள்ளோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின்: ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 500க்கு வாங்கி 20% லாபத்தில் விற்க நினைக்கிறார். ஆனால் விற்கும்போது 10% தள்ளுபடி கொடுக்கிறார். அவரது நிகர லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? முதல்ல 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கி அதில் 20% லாபத்தில் ஒரு விலையை நிர்ணயிச்சு குறிக்கிறார். இப்போ 500 ரூபாய்க்கு 20% என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு 100 ரூபாய் அப்படின்னு வரும். ஏன்னா இதை அடித்தா 5 வந்துடும். 5 20 100 ரூபாய். அப்போ 100 ரூபாய் லாபம் வச்சு அவர் 600 ரூபான்னு குறிக்கிறார். ஆனால் வரவங்க பேரம் பேசத்தாலேயோ என்னவோ இதில் ஒரு 10% தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறார். 600ல் 60 தான் 10%. அவர் கழிச்சிட்டோம் அப்படின்னா 540 ரூபாய்க்கு விற்கிறார். 500 ரூபாய் பொருளை 540க்கு விற்றா கண்டிப்பாக லாபம் தான். எவ்வளவு லாபம்? 40 ரூபாய் லாபம். ஸோ இப்போ லாப சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது வாங்கிய விலையை கீழே போடுங்க 500, லாபத்தை மேலே போடுங்க 100ஆல் பெருக்கி போடுங்க. இதுதான் ஆன்சர் வரும். 5 தடவை வரும். 8 5 40. அப்போ 8% லாபம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி: 200 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ரயில் 72 km/h வேகத்தில் செல்கிறது. அது 300 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாலத்தை கடக்க எத்தனை வினாடிகள் ஆகும்? முதல்ல டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ரயிலின் நீளமும் அந்த பாலத்தின் நீளத்தையும் கூட்டினா நமக்கு டிஸ்டன்ஸ் டி கிடைச்சிருது. 200 300 500 மீட்டர். அது கடக்க வேண்டிய தொலைவு 500 மீட்டர். சார் 300 மீட்டர் தானே பாலத்தின் தொலைவு அப்படின்னு கணக்கு பண்ணாதீங்க. ஏன்னா ரயிலோட முதல் பெட்டிக்கும் கடைசி பெட்டிக்கும் இடையே உள்ள தூரம் 200 மீட்டர் இருக்குது. இதையும் நாம் சேர்த்து தான் ஆகணும். அடுத்தது அதனுடைய ஸ்பீடு 72 km/h. ஆனால் கணக்கில் km/h கொடுத்துருந்தாலும் ஆப்ஷன் செகண்ட்ஸில் இருக்குது. எத்தனை வினாடிகள்னு கேட்குறாங்க. இப்போ km/h நம்ம எப்படி மீட்டர்/செகண்டாக மாற்றணும் அப்படின்னா நம்ம 5/18ஆல் பெருக்கணும். 5/18ஆல் பெருக்கினா இது என்ன வருது பாருங்க. 4 18 72, 4 5 20, 20 மீட்டர்/செகண்டுன்னு மாறுது. இப்போ டி கண்டுபிடிச்சாச்சு, எஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு 500/20 விச் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ 25 செகண்ட் ஆகும். ஆப்ஷன் சி 25 தான் சரியான விடை. மூன்றாவது கேள்வி: 40 56 72 மீபோமா எல்சிஎம் காண்க. அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிடுறேன். இந்த கொஷின் பேப்பர் எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். இதற்கு முன்னாடி நடைபெற்ற டெட் எக்ஸாமில் எந்த அளவுக்கு கடினத்தன்மை கொடுக்கப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையில் இந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ப்ராப்ளம். அப்போ நம்ம இது ரெண்டுத்துக்குமே ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனால் தான் நிறைய மார்க்கு எடுக்க முடியும். ஒருவேளை கஷ்டமாக கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 கேள்விக்கு இந்த 3 நம்பருக்கும் மீசியமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
மீ போமா அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு. இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நம்ம சாதாரணமாக டானா வகுத்தல் மெத்தட்லேயே போட்டுடுறேன். 8ஆல் வகுக்கும்போது 5 8 40, 7 8 56, 9 8 72. இது 3மே 8ஆல் வகுப்படும். சரி, இது 3 8 ஒரே எண்ணால் வகுப்படுமா அப்படின்னா எதுவுமே வகுப்படாது. அப்போ என்ன பண்ணணும்? 3 எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்கும் போது, எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது 1,1,1 வரும் வரை நீங்கள் வகுத்துக்கிட்டே போங்க. இதில் ஏதேனும் 2 நம்பருக்கு நாம் பொதுவான வாய்ப்பாடு இருந்தால் கூட அதை போட்டுடலாம். அப்படி எதுவும் இல்லைன்றதால முதல்ல 5ஆல் வகுக்கிறேன். 1,7,9. அடுத்தது 7ஆல் வகுக்கிறேன். 1,1,9. அடுத்தது 9ஆலே வகுத்துடுறேன். 1,1,1. ஸோ 1,1,1 வந்துருச்சு. மீதி இருக்கிறத நாம் பெருக்கி போடுவோமா? 9 7 63, 8 5 40. இது ரெண்டுத்தையும் நாம் பெருக்கி போட்டுட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். 2520. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்குமே மிக முக்கியமாக தேவைப்படுறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். இதில் எந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்டிருக்காங்க, எந்தெந்த வகுப்புலேருந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 10 கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. அதுவும் இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி, இது எல்லாமே ஆன்சரோட இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷனாக இருந்தால் கூட எங்ககிட்ட கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, டெட் பேப்பர் 1க்கு வேணும்னாலும் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு ட்ரிக்கியான கேள்வி. இது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருந்து கேட்கப்படுகிறது. A, B, C ஆகியோரின் முதலீடுகள் 2:3:5. முதல்ல எழுதிக்குவோம். A, B, C இது 2:3:5ன்னு இருக்கு. 6 மாதங்கள் கழிச்சு ஏ தன்னுடைய முதலீட்டை 100% அதிகரிக்கிறார், அதாவது இரட்டிப்பாக்குகிறார். அதாவது ஏ 4, அப்போ பி என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணலை. சி என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் பண்ணலை. பி 3, சி 5 அதே விகிதத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு கிடைச்ச லாபம் 3300 ரூபாய் அப்படின்னா சியின் பங்கு என்ன? இவ்வளோதான் கேள்வி. அதாவது இந்த 3300ஐ எந்த விகிதத்தில் பிரிக்க வேண்டும்? அதான் ரைட். சரி, ஏ மட்டும்தான் 6 மாதத்துக்கு 2 விகிதமும் அதுக்கு அடுத்தது 4 விகிதமாக மாற்றிருக்காங்க. அப்போ இந்த 3 பேருக்கும் நம்ம ஆவரேஜ் போட்டு பார்க்குறோம். இப்போ ஏவுக்கான ஆவரேஜ் 2யும் 4யும் கூட்டினா 6, அதில் பாதி 3. பி 2மே 3 தான், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. இவருக்கும் 5 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ A:B:C = 3:3:5. அதில் சியின் பங்கு 5. ஸோ சியின் பங்கு தான் கேட்குறாங்க. முதல்ல 5 போடுங்க, அதுக்கப்புறம் மொத்தத்தை கீழே போடுங்க. இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 11 வருது. அதை கீழே போடுங்க. இந்த 3300 பெருக்கி போடுங்க. ஆன்சர் வந்துடும். 3 11 33 00 53 பாஞ்சு 1500 ரூபாய் சிக்கு கொடுக்க வேண்டியது ஆப்ஷன் சி. அடுத்த 5வது கேள்வி. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 7 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் அப்படின்னா அதன் பரப்பளவு என்ன? கவனிங்க, இது ஒரு அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணத்துக்கு ஹெரான் ஃபார்முலா மூலமாக நீங்கள் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சார் இதெல்லாம் இருக்குதா புக்கில்னு கேட்காதீங்க, கட்டாயம் இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற சிலபஸில் இருந்து தான் கேள்வி எடுத்திருக்கேன். சரி, எப்படி போடணும் சார் அப்படின்னா, இதை ஏன்னு வச்சுக்கணும், இதை பின்னு வச்சுக்கணும், இதை சின்னு வச்சுக்கணும். முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் = இது 3த்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துடணும். பாருங்கள், 24 7 31
36 36 56 56 2ஆல வகுத்தா நமக்கு 28. ஓகேவா? இப்போ ஹெரான் ஃபார்முலா என்ன சார்? A is equal to square root of S into S minus A into S minus B into S minus C. நல்லா நாம வச்சுங்க, இதுதான் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா, which is equal to S என்பது 28 into S minus A. 28ல் 7 போனா 7 தான். அடுத்தது S minus B 28ல் 24 போனா 4. அடுத்து S minus C 3. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் பெருக்கலாமா? பெருக்காதீங்க, அதுக்கு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்லித்தரேன். 28 என்ன பண்ணுறேன், 4 பெருக்கல் 7ன்னு எழுதுகிறேன். இந்த 7 4 3 அதெல்லாம் அப்படியே வச்சுக்குவோம். கவனிங்க, இங்கே தப்பு நடந்துச்சு. S மைனஸ் ஏ என்பது 28ல் 7 போனால் 21. ஸோ 21 இதை மாற்றிக்குங்க. அப்போ 21 எப்படி எழுதலாம்? நம்ம 7 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். அடுத்து இந்த 21 எப்படி எழுதலாம்? 3 பெருக்கல் 7 இன்ட்டு 4 பெருக்கல் 3ன்னு எழுதுகிறேன். இப்போ உள்ள 2 4 இருக்குது, ஒரு 4 வெளியே எடுக்கிறேன். 2 7 இருக்குது, ஒரு 7 வெளியே எடுக்கிறேன். 2 3 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுக்கிறேன். 3 21 4 21 84 தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. அடுத்து ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, நிறைய பேர் நம்ம வீடியோஸ் அனைத்தும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காகவே நாங்கள் ஒரு எல்லா வீடியோஸையும் ஃப்ரீயாகவே அனுப்பி விட்டுறோம். இது வரைக்கும் டெட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதற்கான ஆன்சர்ஸ் கொண்ட மேத்ஸ் வீடியோஸ் அண்ட் டாபிக் வைஸ் வீடியோஸ், இது எல்லாமே நிறையவே இருக்குது. இந்த வீடியோஸை மட்டுமே பார்த்தா போதும், வேறு எந்த கோச்சிங் கிளாஸும் நீங்கள் போக தேவையில்ல மேத்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும். சிலர் வாட்ஸ்அப்பில் டெட்டுன்னு மட்டும் நீங்கள் எழுதி மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பி விட்டுடுறேன். அடுத்த கேள்வி, ஒரு குடும்பத்தில் 6 பேர் உள்ளனர். அவர்களின் சராசரி வயது 30. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நபர் 42 வயதில் இறந்து விடுகிறார். மற்றொரு நபர் 24 வயதில் சேர்க்கப்படுகிறார். புதிய சராசரி வயது என்ன? கூட்டு சராசரி கணக்குகள் கண்டிப்பாக கேட்கப்படுகின்றன. அதுவும் ஒரு ட்விஸ்ட் வச்சு இல்லை கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃபார்முலா இருக்குது, மொத்தம் இஸ் ஈக்குவல் டு சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இங்க 6 பேரின் மொத்த வயது இஸ் ஈக்குவல் டு சராசரி என்ன? கணக்கில் 30ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எண்ணிக்கை 6ஆல பெருக்கிறோம். என்ன வருது? 180. 2 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 வயசு கூடியிருக்கும். அப்போ 6 பேருக்கும் சேர்த்து 12 வயசு கூடியிருக்கும். இதுவும் கூட 12 கூட்டினா 192 தான் அவர்களின் கூடுதல். ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துட்டாங்க? 42 வயது கொண்ட ஒருவர் இறந்து விட்டார், மேலும் 24 வயது கொண்ட ஒருவர் புதிதாக சேர்க்கப்படுகிறார். இறந்தவரோட வயசை கழிச்சிடுங்க, புதிதாக சேர்க்கப்படுபவர் வயதை கூட்டிக்குங்க. இப்போ அந்த 6 பேரோட மொத்த வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174. நாம் சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 174 இந்த 6ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா 29 வருது. அதுதான் விடை. ஆப்ஷன் பி. 7வது கேள்வி நேரடியான கேள்வி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81.
625க்கு ரூட் எடுத்தோம்னா 25, 144க்கு ரூட் எடுத்தால் 12, 81க்கு ரூட் எடுத்தால் 9. அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். இதை கூட்டி பாருங்கள். 37, 37ல் 9 போச்சு அப்படின்னா 28. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி. அடுத்து இந்த பால் கலவை கணக்கு. இது மாதிரியான கணக்கு புத்தகத்திலேயே இருக்கு. அதனால தான் இந்த கேள்வியை உங்களுக்கு நான் சேர்த்திருக்கேன். 40 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீர் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அதுல இருந்து என்ன பண்ணிடுறாங்க, 10 லிட்டர் கலவையை எடுத்துடுறாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 10 லிட்டர் பாலை சேர்க்குறாங்க. இப்போ ஒரு புதிய கலவை உருவாகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் இதே செயல்முறையை ரிப்பீட் பண்ணுறாங்க. அதாவது புதிதாக வந்த கலவையில் 10 லிட்டரை எடுத்துட்டு திரும்பி பால் ஒரு 10 லிட்டர் சேர்த்தா பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் என்ன? ரொம்ப ஈஸி தாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், நல்லா கவனிங்க. 40 லிட்டர் கலவை இருக்குது. அது 10 லிட்டர் போயிடுச்சு. 10 லிட்டர் கலவையை எடுத்துடுறாங்க. மீதி இருப்பது 30 லிட்டர். இந்த 30 லிட்டரில் பால் எவ்வளோ இருக்குது, தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பால் எவ்வளோ இருக்குதுன்னா மொத்தமாக 5 பங்கு, ரெண்டுத்தையும் கூட்டுறேன். அதில் 3 பங்கு பால். அப்போ 30 லிட்டரில் 5ல் 3 பங்கு பால். ஸோ எத்தனை லிட்டர்? 18 லிட்டர். இப்போ அப்போ 18 லிட்டர்னா மீதி 12 லிட்டர் தண்ணீர். ஸோ மொதல் விஷயம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ இதுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விகிதம் இப்போ பார்க்காதீங்க. அடுத்தது அதுக்கு பதிலாக ஒரு 10 லிட்டர் பாலை சேர்க்குறாங்க. அதாவது 18 லிட்டர் பால் இருக்குது, அது கூட ஒரு 10 லிட்டர் சேர்க்குறாங்க. இப்போ மொத்தமாக பால் 28 லிட்டர் வந்துடுச்சு, தண்ணி 12 லிட்டர் வந்துடுச்சு. இதனுடைய விகிதம் 7:3. 4ஆம் வாய்ப்பாட்டால் ரெண்டுத்தையும் வகுத்துட்டேன். இப்போ என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறாங்க. இந்த கலவையில் இப்போ மொத்தமாக 40 லிட்டர் இருக்கு. இந்த கலவையில் 10 லிட்டரை திரும்பவும் எடுத்துடுறாங்க. மீதி 30 லிட்டர் இருக்கு. இந்த 30 லிட்டரில் இதே போல் பால் மற்றும் தண்ணீரின் விகிதத்தை நம்ம கணக்கிட போகிறோம். ஸோ பால் 30 லிட்டரில் மொத்தம் 10 பங்கு, அதில் 7 பங்கு பால். அப்போ 21 லிட்டர் பால் இருக்கு. அடுத்தது தண்ணீர், மீதி 30 லிட்டரில் 10ல் 3 பங்கு, அதாவது 3 9 லிட்டர் என்ன இருக்கு, தண்ணீர் இருக்கு. இப்போ திரும்பவும் ஒரு 10 லிட்டரை பாலை சேர்க்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செயல்முறை மீண்டும் செய்யப்படுகிறது. அப்போ இப்போ என்ன இருக்குன்னா 31 லிட்டர் பாலும் 9 லிட்டர் தண்ணீரும் இருக்குது. அப்போ இதனுடைய விகிதம் 31:9. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டெட் எக்ஸாமுக்கு தயாராகணும் அப்படின்னா நல்லா பிளான் போட்டு படிக்கணும். இதுக்கு தான் நாங்கள் வச்சிருக்கிறது ரேபிட் டெஸ்ட் பேட்ச். அதாவது தினசரி ஒரு தேர்வு. தேர்வு எப்படி நடைபெறும் அப்படின்னா, முன்கூட்டியே உங்களுக்கு சிலபஸ் தெரிவிக்கப்படும். சரி, சிலபஸ் எது அப்படின்னா ஸ்கூல் புத்தகத்தில் உள்ள பாடங்கள் தான் சிலபஸ். அப்போ முன்கூட்டியே இந்தந்த பாடம் இந்தந்த தேதியில் தேர்வு வைப்போம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு அந்த பாடத்தில் இருந்து மட்டுமே கேள்வி கேட்கப்படும். இதில் மொத்தமாக 20 தேர்வுகள் இவ்வாறு நடைபெறுகிறது. அந்த 20 தேர்வில் நாம் 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா புத்தகத்தையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 3 தேர்வுகள் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வைக்கப்படும். ஒவ்வொரு தேர்வும் 50 மதிப்பெண் கொண்ட தேர்வாக வைக்கப்படும். ஸோ மொத்தம் 23 தேர்வுகள், மொத்தம் 1150 கேள்விகள். இதுவே ஒரு புத்தகமாக போடும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.
9வது கேள்வி, ஒரு பொருளை 540 ரூபாய்க்கு விற்கும் பொழுது 10% நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதாவது பொருளின் விலையில் 90% 540 ரூபாய். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 10% நஷ்டம் அப்படின்னா பொருளின் விலை 100%னா நஷ்டம் போக மீதி 90% 540 ரூபாய். ஆனால் அந்த பொருளை 15% லாபத்தில் விற்க விற்பனை விலை என்ன? அப்போ 15% லாபத்தில் விற்கணும்னா பொருளின் விலை 115% இருக்கணும். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க? இதுதான் கேள்வி. ஸோ ஓகே, இது மாதிரி பண்ணிட்டோமா? ஒன்றும் சிம்பிளாக இதே மாதிரி போட்டுருங்க. பை போடுங்க, இசிகோல்ட்டு போடுங்க, எக்ஸை கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துடும். ஸோ 0 0 6 9 54 x is equal to 6 பெருக்கல் 115 which is equal to 690 ரூபாய். அவர் 690 ரூபாய்க்கு வித்திருந்தா 15% லாபம் கிடைச்சிருக்கும். அவருக்கு இந்த கணக்கு போட தெரியாதால 10% நஷ்டத்தில் 540 ரூபாய்க்கு வித்துட்டாரு. ஸோ நல்லபடியாக வியாபாரம் பண்ணணும்னா இந்த கணக்கை நல்லா கற்றுக்கணும். வீடியோவை இன்னும் ஒரு கணக்கு மட்டும்தான் இருக்கு. இதுவரை பார்த்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். வெரி குட். நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைந்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ அது அடுத்த வீடியோ நான் போடுவதற்கு எனக்கு என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஸோ கடைசி கேள்வி பார்த்துடலாமா? ஒரு மனிதன் 4 கிலோமீட்டர் வேகத்தில் 3 மணி நேரம் நடந்து பின்னர் 6 கிலோமீட்டர் வேகத்தில் 2 மணி நேரம் ஓடுகிறார். முதல்ல நடந்து போறாரு, 4 கிலோமீட்டர் வேகத்தில் 3 மணி நேரமாக நடக்கிறார். அப்புறம் வேகமாக ஓடுறாரு, 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் 2 மணி நேரம் ஓடுறார். அப்படின்னா அவருடைய சராசரி வேகம் என்ன? அதான் கேள்வி. நமக்கு என்ன தோணும்? 6 4 10, அதை 2ஆல் வகுத்தா 5, இதோ இருக்குது ஆன்சர்னு குறிச்சிடுவோம். ஆனால் அதுதான் தப்பு. அவருக்கு ஃபார்முலா படி நம்ம கணக்கு போட்டு சொல்லணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் என்பது தான் ஃபார்முலா. இப்போ டிஸ்டன்ஸ் அவர் மொத்தமாக கடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3×12. முதல்ல நடந்து ஒரு 12 கிலோமீட்டரும் ஓடி 6 2 12 கிலோமீட்டரும் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கார். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 + 12 24 கிலோமீட்டர். அடுத்தது டைம் ரொம்ப ஈஸி. முதல்ல 3 மணி நேரம் நடக்கிறார், அப்புறம் 2 மணி நேரம் ஓடுகிறார். ரொம்ப சக்தியான ஆள், 5 மணி நேரம் கண்டினியூஸாக செயல்பட்டு இருக்கார். அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 5 மணி நேரம். ஸோ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24/5 which is equal to 4.8 km/h. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ அடுத்த வீடியோ, அதாவது இதனுடைய பார்ட் 2 வீடியோ இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டிப்பாக வந்துடும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.